कया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोदिष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஸோ நம்ம கடந்த இதில் கிளாஸில் நம்ம பார்த்தது அஸ்வத்தாமன் திரௌபதியோட குழந்தைகளை வதம் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது அர்ஜுனர் அவனை துரத்துட்டு போகிறாரு. துரத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி திரௌபதிக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, ஒரு வாக்தானம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்த 5 பசங்களை கொன்ன அந்த அஸ்வத்தாமனை நான் சும்மா விட மாட்டேன், அவன் தலையை எடுத்து அவனை கண்டனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தார் அர்ஜுனர். யாருக்கு? திரௌபதிக்கு. ஸோ திரௌபதியும் அந்த கோபத்தில் அவனை சும்மா விடக்கூடாது, அவனை எப்படியாவது கொன்னிடணும் அப்படின்னு சொல்லி திரௌபதி தன்னோட வாயாலேயே அவர் கூட அந்த இதை சொன்னார், அந்த ஒரு கருத்தை சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அந்த பிரம்மாஸ்திரத்தை பற்றி. ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறாரு. ஏன்னா அவனோட ரதத்தில் இருக்கிற அந்த குதிரைகள் ஆயாசம் அடைஞ்சதுனால அது ஒரு இடத்துல அப்படியே விராமம் எடுத்தது. அதுக்கப்புறம் குதிரைகள் இல்லாத ஒரு ரதத்தை ஓட்ட முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் அஸ்வத்தாமன் கூட பயப்பட்டு தன்னை தற்காப்புக்காக பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணால் அந்த பிரம்மாஸ்திரம் அவனுக்கு பிரயோகம் பண்ணுறது மட்டும்தான் தெரியும், ஆனால் அது ரிட்டன் வாபஸ் வாங்க தெரியாதுன்றது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பிரம்மாஸ்திரம் ஈடேறு 14 லோகத்தையும் ஒரு லயம் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் அது கூட நம்ம பார்த்தோம். அது பிரம்மாஸ்திரத்துக்கு அப்புறம் இந்த நவீன காலத்தில் இருக்கிற அணுகுண்டுக்கும் அதுக்கு 2 கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க பிரபுபாதர். நம்ம பார்த்தோம் அதெல்லாமே. நவீன காலத்து அணுகுண்டு அந்த பகுதியை மட்டும்தான் அது நாசம் பண்ணுமே தவிர இந்த பிரம்மாஸ்திரம் இன்றைக்கி மாதிரி ரிமோட் எடுத்து டிஜிட்டல் சிஸ்டமை டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பயன்படுத்திட்டு பிரயோகம் பண்ணுற ஒரு யந்திரம் கிடையாது. வாயால் வேதிக் ஹிம்சை வேத மந்திரங்களை உச்சரணை பண்ணி அது பிரயோகம் பண்ணுற ஒரு பிரம்மாஸ்திரம். அந்த பிரம்மாஸ்திரம் ஈடேறு 14 லோகத்தையும் நாசம் பண்ணுற அளவுக்கு அந்த வலிமையான ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. ஸோ அதனால் அர்ஜுனர் கிருஷ்ணரை கேட்குறாரு. ஏன்னா அர்ஜுனருக்கு குரு யார்? கிருஷ்ணர் தான். அதனால் கிருஷ்ணரை கேட்குறாரு என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அவனுக்கு பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ண தான் தெரியும், அவனுக்கு வாபஸ் வாங்க தெரியாது. அதனால் நீ என்ன பண்ணுற, கவுண்டர் பிரம்மாஸ்திரத்தை நீ அதுக்கு சரியாக பிரயோகம் பண்ணுன்றாரு. அப்புறம் இவர் ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அதை தடுத்து நிறுத்தாங்க. அது எவ்வளோ வலிமையாக அந்த பிரகாசம் எல்லாம் அது நம்ம பார்த்த ஒரு ஸ்லோகாவில் சொல்கிறாங்க. அந்த சூரியனோட கோலத்தில் எப்படி நெருப்பு உஜ்வலிக்குமோ அந்த மாதிரி உஜ்வலிச்சுது. அந்த ரெண்டுமே சமாதானப்படுத்த மாதிரி ஒரு பிரயோகம் பண்ணி அதை தடுத்து நிறுத்தினார். இங்கே அந்த அஸ்வத்தாமனோட அந்த கொள்கையை நம்ம பார்க்கலாம். அவனோட தவறான ஒரு அந்த உத்தேசத்தை நம்ம பார்க்கலாம். தன்னோட பாதுகாப்புக்காக உலகம் எல்லாமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் சேஃபாக இருக்கணும், நான் ரட்சணையாக இருக்கணுன்ற அந்த சுயநலத்தை இங்கே பாகவதம் நம்மளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. இங்கே முக்கியமாக என்னன்னா நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, ரொம்ப குழப்பமான ஒரு இது நிறைய இருக்குது. இங்கே அஸ்வத்தாம பண்ணது தப்பு. ஏன்னா படுத்திருந்த அந்த குழந்தைங்களை வதம் பண்ணுறது ஒரு பெரிய மகா பாவம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பகவத்கீதையில் கூட நம்ம பார்க்கலாம். ஆத்தத்தாயி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யாருக்காவது தெரியுமா ஆத்தத்தாயி? யாரெல்லாம் ஆத்தத்தாயி, எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை வகையான ஆத்தத்தாயிகள் இருக்காங்கன்றது நம்ம பகவத்கீதாவில் படித்தோம். 1வது அத்தியாயத்தில் ஏதாவது ஞாபகம் இருக்கா யாருக்காது? ஆத்தத்தாயி அப்படின்னா
ஆத்தத்தாய் அப்படின்னா ஒரு பல வகையான ஆத்தத்தாய்கள் இருக்காங்க. அது அக்ரஸர்ஸ், அதாவது பாவம் செய்கிறவங்க. அதுக்கு ஒரு 6 வகையான ஆத்தத்தாய்களை வந்து நம்ம எப்போ வேணாலும் கொன்னிடலாம் அவனை கொன்னிடலாம். அவன் அதுக்கு பாவம் இல்லை நம்மளுக்கு. அது வந்து பகவத்கீதையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா? வீட்டை எரிக்கிறவன், ஜூஜா, வீட்டை இருக்கிறவன், வேற நெலா பூமியை திருடுறவன், அப்புறம் கரெக்ட் மற்ற வைஃப்ல பசு பத்தி சொல்ல மற்றவங்களை பூமியை வந்து ஆக்கிரமணம் பண்ணிக்கிறது, மற்ற மனைவிகளை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறது, அதுக்கப்புறம் வந்து மற்ற வீட்டுகளுக்கு வந்து நெருப்பு வைக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஆயுதமே இல்லாதவனை வந்து கொல்ல முயற்சி பண்ணுறது. இன்னும் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 இருக்குது. அப்புறம் வந்து 6 வகையான அக்ரஸர்ஸை பற்றி சொல்கிறாங்க. இப்படி அவங்க ஏதாவது இந்த மாதிரி செஞ்சால், இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து வதம் பண்ணுறது, ஆயுதமே இல்லாத வந்து குழந்தைங்களை வந்து வதம் பண்ணுறது, இந்த மாதிரி அக்ரஸர்ஸ் பாவக்காரங்களை வந்து நம்ம கொன்னிட்டா கூட நம்மளுக்கு வந்து அதுக்கு பாவம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு செயலை வந்து யார் செஞ்சுருக்கான்? இப்போது அஸ்வத்தாம செஞ்சுருக்கான். அதனால் இவனை அர்ஜுனர் என்ன பண்ணுறாரு, ஒரு விலங்கு கட்டிட்டு எப்படி இழுத்துட்டு வரோமோ நம்ம ரோட்டில் தெருவில், அந்த மாதிரி இழுத்துட்டு வர்றது பார்த்துட்டு திரௌபதியோட மனசு வந்து கரைஞ்சிடுது. இந்த மனசு கரைஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, உடனே அவர் வந்து அந்த தர்மத்தை கோட்பாடுகள் எல்லாமே சொல்கிறாங்க. தர்மத்தை கோட்பாடு பிரகாரம் ஒரு பிராமணன் வந்து நம்ம வதம் பண்ணக்கூடாது, ஒரு குருவோட பையனை நம்ம வதம் பண்ணக்கூடாது, அதுவும் நம்ம குலத்துக்கு, நம்ம பாண்டவ வம்சத்துக்கே அவர் வந்து ஆன்மீக குரு. அவர் அதாவது கல்வி கத்தி கொடுத்த குருவை வந்து என்றைக்குமே வந்து நம்ம வந்து துரோகம் செய்யக்கூடாது, அவங்க வம்சத்துக்கே துரோகம் செய்யக்கூடாதுன்றாங்க. கல்வி கத்தி கொடுத்த குருவுக்கு வந்து அவங்களோட வம்சத்துக்கே எந்த விதமான ஒரு தற்கொலை பண்ணக்கூடாதுன்றாங்க அந்த வம்சத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி கடமைப்பட்டிருக்கோம்னா, அந்த கடமையை வந்து தீர்க்கவே முடியாதான். அந்த அளவுக்கு ருணப்பட்டிருப்போம் நம்ம. ஒரு குரு யாராவது கல்வி கத்தி கொடுத்துட்டா அது வந்து வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளால தீர்த்தவே முடியாதான். அந்த அளவுக்கு உயர்ந்தமான ஒரு பெரிய ஸ்தானம் குரு இது. அப்போது இதெல்லாம் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸு. சாஸ்திரங்களை ஒரு இடத்துல வந்து கொல்ல சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல கொல்ல வேண்டான்றாங்க. எது கரெக்டு எது நிஜம்ன்றது அர்ஜுனருக்கு புரியாமல் குழப்பத்தில் இருக்கார். அவர் எப்படி பகவத்கீதையில் குருக்ஷேத்திரத்தில் பீஷ்மனையும் துரோணரை பார்த்து நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரோ, அதே மாதிரி பகவத்கீதை சொன்னதுனால அது புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணாவை குருவாக ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன்னு சொல்லி நான் உனக்கு சரணாகதி ஆகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு சொல்லி அர்ஜுனருக்கும் வந்து கிருஷ்ணரை சொல்லிட்டாரு, நீ கொன்னிடு அவர்ன்ட்டாரு. ஏன்னா அவன் பிராமணன் கிடையாது, பிராமண பந்து. அவன் பிராமணாக்கும் பிராமண பந்துக்கும் நான் உங்களுக்கு நிறைய தடவை வித்தியாசம் சொல்லியிருக்கேன். பிராமணனோட தகுதி இருந்தால் தான் பிராமணா, ஆனால் அவனுக்கு அந்த தகுதியே இல்லை, அஸ்வத்தாமனுக்கு அந்த தகுதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் திரௌபதி நிறைய கருத்துக்கள் சொல்கிறாரு, இது நியாயம் கிடையாது, இவனை வந்து கொள்வது வந்து நியாயம் கிடையாது, தர்மசாஸ்திரத்தை பிரகாரமே வந்து இது தப்பான ஒரு செயல் அப்படி பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் சமானமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மம், நியாயம், சமானம் இதெல்லாமே சொல்கிறாங்க. இதெல்லாமே அப்புறம் வந்து எந்த காரணத்துக்கும் நம்ம அயோக்கியத்தனமாக அநியாயமாக நம்ம வந்து நடந்துக்கக்கூடாதுன்றது திரௌபதி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் இந்த கருத்துக்களெல்லாம் முன்னாடி வைக்கிறாங்க. அப்போது பீமன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை கொன்னிதான் ஆகணும். அவரும் தர்மத்தை பிரகாரம் தான் சொல்கிறாரு. சாஸ்திரங்களில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சொல்கிறாங்க. பீமன் ஒரு பிராமணா வந்து நான் எப்படி செய்ய முடியாத ஒரு பண்ணக்கூடாத ஒரு காரியத்தை பண்ணிக்கிறதுனால அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி மனு சாஸ்திரத்தை பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கு. மனு சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சு அவனை வந்து வதம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 5-6 கருத்துக்கள் சொல்கிறாங்க. கிருஷ்ணர் வந்து கொல்ல சொல்லிட்டாரு, அர்ஜுனர் அதுக்கப்புறம் இழுத்துட்டு வந்து பார்த்துட்டு அவனுக்கும் உள்ள வேண்டான்னு தோணுது. ஐயோ அவங்க அப்பா கிட்ட நான் கல்வி கற்றுருக்கேனே, எப்படி இவனை வந்து நான் வதம் பண்ணுறது, நான் துரோகம் பண்ண மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொல்லி அவரும் நடிக்கிறாரு. திரௌபதியும் இந்த மாதிரி நினைக்காரு, எனக்கு வந்த இந்த துன்பம் வந்து என்னோட பிராமண பத்னியான
கிருப்பிக்கு இந்த மாதிரி இது ஆகக்கூடாது. கிருப்பி என்ன, கிருபாச்சாரியோட மனைவி. அது மட்டும் இல்லாமல் கிருபாச்சாரியோட இறந்துட்டார். யார்? அஸ்வத்தாமனோட அப்பா துரோணாச்சாரியா. சரி, அஸ்வத்தாமனோட அப்பா துரோணாச்சாரியா அந்த இதில் இறந்துட்டார். எதில் இறந்துட்டாரு? போரில் இறந்துட்டார். போரில் இறந்துட்டு அவங்க வந்து தனியாக இருக்காங்க, புருஷன் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் பையன் இருக்கான். பையனையும் வந்து நம்ம கொண்டுட்டேன்னா ஆகுது, வீட்டில் அவங்க வீட்டில் அனாதி ஆகிடுவாங்க, யாருமே இல்லாத ஆகிடுவாங்க, அப்போ விடோ ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் திரௌபதி இப்போ யோசனை பண்ணி பார்க்குறாங்க, இப்படியெல்லாம் இருக்கு, என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் அவங்க வம்சத்துக்கு வந்து ஒரு கெட்ட பேரை நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது, நம்மனால அவங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை வரக்கூடாது. அவங்க யாருமே நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன் வேதனை, பசங்க வதம் பண்ண அந்த வேதனை நான் அனுபவிச்ச மாதிரி கிருப்பியை அனுபவிக்க கூடாது. கிருப்பியன்னா துரோணாச்சாரியோட பையன், மனைவி, அஸ்வத்தாமனோட தாயி கிருபாச்சாரியோட மனைவி. இவங்களுக்கு இந்த வேதனை வேண்டாம், நான் அனுபவிக்கிற வேதனை இவங்களுக்கு வேண்டாம். ஏன்னா ஒரு மலடி தாய் அப்படின்வாங்க, மலடி தாய்க்கு வந்து அது தெரியாது, அந்த வலி தெரியாது, குழந்தைங்க இல்லாதவங்க. ஆனால் குழந்தை இருக்கிறவங்கள தான் அந்த பெத்த தாய்க்கு தான் அந்த வலி தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்கன்றது அந்த தாய்க்கு தான் தெரியும். இதெல்லாம் திரௌபதி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு அஸ்வத்தாம ஒரே பையன், இவனை வந்து நம்ம கொண்டுட்டா அந்த தாய் வந்து விடுவாயிடுவாங்க. இதெல்லாம் இந்த வேதனை அனுபவிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிராமணோட மனைவி, அந்த துரோணாச்சாரியர் வந்து நம்ம வம்சத்துக்கே வந்து மறக்க முடியாத ஒரு பெரிய சேவையை எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. அது இதெல்லாமே பார்த்துட்டு திரௌபதி வேண்டாம், அவனை வந்து விட்டுரு, ஸ்பேர் அஸ்வத்தாமான்றாங்க, அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி திரௌபதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பார்க்குறாரு, பீமன் சொன்னது, நகுலா சகாதேவ் சொல்கிறது, பீமன் என்ன பண்ணுறான், கொன்னிடுன்றாங்க. பீமனுக்கு கோவம் ஜாஸ்தி இல்லையா? அதனால் இன்னொன்று அர்ஜுனர் வந்து இது கொடுத்துருக்காரு, என்ன கொடுத்துருக்காரு, திரௌபதிக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. போகிறதுக்கு முன்னாடியே வாக்கு கொடுத்துட்டாரு. என்ன வாக்கு கொடுத்தாரு? கொன்னிட்டு வந்துடுறான், அவன் தலையை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு சத்திரியன் வந்து ஒரு வாக்கு கொடுத்தா என்ன பண்ணணும்? அதுவும் வந்து காப்பாற்றணும். இது இப்படி குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு நிர்ணயம் எடுக்கிறது? இத்தனை குழப்பம் இருக்கு, முடிவே எடுக்க முடியல. இப்போ நம்மளுக்கே அந்த மாதிரி அந்த விஷயத்தில் நம்மளை ஜட்ஜா போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு இடத்துல தர்மத்தில் வந்து பிராமணனை வந்து கொல்லக்கூடாதுன்றாங்க. மனு சம்ஹிதால என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி செஞ்சு அவனை கொன்னிடுன்றாங்க. இன்னொரு இடத்துல அர்ஜுனர் வந்து வாக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு, ஒரு சத்திரியனா வாக்கு கொடுத்தா அதை வந்து நிறைவேறணும். 3 பேர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திரௌபதி வேற நிறைய பாயிண்ட்ஸ் முன்னாடி வைக்கிறாங்க, கருத்துக்கள். அவங்க வந்து குருவோட பையன், அப்புறம் குரு பத்னியை வந்து இது பண்ணக்கூடாது, அவ வந்து விடுவாகக்கூடாது, அதுவும் சாஸ்திரத்தில் இருக்கு. ஒரு தாயை வந்து யாரும் இல்லாத சமயத்தில் பையன்தான் அவனுக்கு எல்லாமே, புருஷன் எல்லாம் பையன்தான் பையனோட ஆசிரியத்தில் ரட்சணத்தில் அவளோட பாதுகாப்பில் தான் இருப்பாங்க. இதுவும் சொல்கிறாங்க, அதுவும் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்லி கிருஷ்ணர் இது எல்லாமே கருத்துக்கள் எல்லாம் கேட்குறாரு. அதனால யுதிஷ்டிர மகாராஜ் சொல்கிறார் 49 ஸ்லோகால, யுதிஷ்டிர மகாராஜ் சொல்கிறது திரௌபதி சொன்னது கரெக்டுன்றார். அவர் முதல்ல சொல்லுமா, கருணையோட கடல் அவர், கருணை கடல் அவர், தர்மராஜர் அவர், யமதர்மராஜோட அம்சம் அவர் என்ன சொல்றாரு, திரௌபதி சொன்னது முற்றிலும் கரெக்டு, அவர் என்ன சொன்னாலும் அது கரெக்ட்ன்றாரு இவர் யுதிஷ்டிர மகாராஜ். ஆனால் அந்த பீமசேனா அவரை கொன்னிடுன்றாரு. அர்ஜுனருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, குழப்பத்தில் இருக்காரு, என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னு சொல்லி அப்போ கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. கிருஷ்ணர் எல்லாம் கேட்டுட்டு அப்போது கிருஷ்ணர் இங்கே சொல்கிறாங்க, சதுர்புஜா வியூகம்னா 4 கையில் இருப்பாங்க. ஸோ 4 கை வேணா நான் நாராயண ரூபம் தான், நாராயண ரூபம், வைகுண்டபதி ரூபம், எல்லாமே சதுர்புஜா 4 இது என்ன இது கதா பத்மா சக்ரா கதா பத்மா சங்கு, இந்த 4 உருவத்தில் அந்த கோணத்தில் இருக்காரு. அப்புறம் உடனே என்ன ஆனாரு, 2 கை இருக்கிற திஜபுஜால இருக்கிற அந்த கோணத்தை வந்து மாறிடுறாரு. ஏன்னா 2 கை இருக்கிற கிருஷ்ணர் வந்து எங்க இருப்பாரு, வைகுண்டத்துல, கிருஷ்ணலோகத்துல வைகுண்டத்துக்கு அப்பாற்பட்ட உயர்ந்தமான ஒரு இடத்துல லோகத்துல வந்து கிருஷ்ணர் இருப்பாரு. வைகுண்டத்துல நாராயணர் தான் இருக்காரு. அதனால அந்த 2 ஏன் இது சொல்றாரு அப்படின்னா, 4 கையிலேருந்து 2 கையில ஏன் மாறினாரு அப்படின்னா, 2 கையில இருக்கும்போது கான்ட்ரவர்சிஸ் இருக்காது, குழப்பம் இருக்காது. அதனால தான் 2 கையா மாறிடுறாரு. அதான் இங்க சொல்றாரு. அந்த வைகுண்டத்துல வந்து அது இங்க பிரபுபாதர் நிறைய அந்த ஃபுல்லா விளக்கத்தை கொடுக்குறாரு.
நம்ம பிரம்ம சமயத்தில் படிக்கிறோம் தீபார்ச்சிரியவா, ஒரு ஒரு கேண்டலை ஒரு விளக்கை வந்து நம்ம பற்றி வச்சா அந்த விளக்குலேருந்து 1000 விளக்கு நம்ம வந்து பற்றி வைக்கலாம். ஆனால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு விளக்குக்கு என்ன ஒரு இது இருக்கோ, பிரகாசம், என்ன ஒரு சாந்தி சக்தி இருக்கோ, அது வந்து எல்லா தீபத்துக்கும் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஒரு தீபத்துக்கு இருக்கிற அந்த குணங்கள் இந்த எல்லா தீபத்துக்கும் இருக்கும். இப்போ நம்ம 1000 தீபத்துக்கு விளக்கேற்றினா இந்த தீபத்துக்கு இருக்கிற பிரகாசமும் இந்த தீபத்துக்கு இருக்கிற அந்த சூடு அந்த உஷ்ணமும் எல்லாத்துக்குமே இருக்கும், சமானமாக இருக்கும். ஆனாலும் இந்த கிருஷ்ணர் வேற, இந்த தீபம் வேற, அந்த தீபம் வேற. இது எல்லாமே ஒன்று தான், இவங்களிருந்து வந்திருக்கிறது தான். ஏதே சம்ச கலாபம்ச கிருஷ்ணஸ்து பகவான் சாமி. கிருஷ்ணரோட விருவங்கள், அவரோட வடிவங்கள், கிருஷ்ணரோட வடிவங்களுக்கு கிருஷ்ணருக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனாலும் இது எல்லாமே எங்கேருந்து வந்திருக்கிறது? கிருஷ்ணனால தான் வந்திருக்கிறது. அவரால் கிருஷ்ணர் வரல. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நாராயணனால கிருஷ்ணர் வராருன்றாங்க. ஸ்ரீ சம்பிரதாயத்தில் சில பேர் என்ன பண்றாங்க, நாராயணனால தான் கிருஷ்ணர் வராருனா, நாராயணால கிருஷ்ணர் வரல, கிருஷ்ணர்லேருந்து தான் நாராயணன் வராரு. அதை நீங்கள் படிக்கலாம், அடுத்த 3வது அத்தியாயத்தில் வரும். கிருஷ்ணா, பலராம, அதுக்கப்புறம் வந்து சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா, வாசுதேவா, அதுக்கப்புறம் நாராயணா, அதுக்கப்புறம் மறுபடியும் சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா, வாசுதேவா. இதெல்லாம் ஆன பிறகு நாராயணர் என்ன பண்ணுறாரு, மகாவிஷ்ணு உருவத்தை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு ஆன பிறகு கர்ப்பதாயக்ஷா விஷ்ணு, சீரோதாயக்ஷா விஷ்ணு, இந்த மாதிரி வராங்க. இவங்க எல்லா விஷ்ணுங்களுக்கும் என்ன சக்தி, கிருஷ்ணருக்கு என்ன சக்தி இருக்கோ இவங்களுக்கு எல்லாமே எல்லா சக்தி இருக்கு. ஆனால் கிருஷ்ணருக்கு மட்டும், கிருஷ்ணர் வந்து இது இவங்களுக்கு ஆதாரம். இவங்கனால கிருஷ்ணர் வரதில்லை, கிருஷ்ணரால இவங்க எல்லாம் வராங்க. அதான் பிரம்ம சமயத்தில் சொல்றாங்க, ராமாதி மூர்த்திஷு கலா விசேஷா. அதில் என்ன சொல்றாங்கன்னா, ராமர் வந்து கிருஷ்ணரால ராமர் வந்து இருக்கிறது. ஆனால் கிருஷ்ணருக்கு என்ன சக்தி இருக்கோ, என்ன மகிமைகள் இருக்கோ, என்ன விபூதிகள் இருக்கோ, எல்லாமே ராமருக்கு இருக்கு. கிருஷ்ணருக்கு மட்டும்தான் இருக்கு, ராமருக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. கிருஷ்ணருக்கு இருக்கு, நாராயணுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு என்ன இருக்கு, அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் கிருஷ்ணருக்கு வந்து ஒரு விசேஷமான 4 குணங்கள் இருக்கு. வேணு மாதுரியா, குண மாதுரியா, ரூப மாதுரியா, அப்புறம் வந்து இன்னொன்று லீலா மாதுரியா. இந்த 4 ஸ்பெஷல் குணங்கள் மட்டும் கிருஷ்ணருக்கு மட்டும்தான் இருக்கு, இவங்களுக்கு யாருக்குமே அது கிடையாது. ஸோ ஆனால் இவங்க எல்லாமே ஒன்று தான், கிருஷ்ணரும், விஷ்ணு, நாராயணா, ராமா, நரசிம்மா எல்லாருமே சமானம்தான். இந்த ஒரு இதில் மட்டும், ஆனால் இவர் கிருஷ்ணரால தான் இவங்க எல்லாம் வந்திருக்கிறது, அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 2 கையில் மாறினதுனால கிருஷ்ணர் அந்த கான்ட்ரவர்சிஸ் குழப்பம் இல்லாமல் அது குழப்பம் இல்லாததுக்கு ஒரு சின்னம், ஒரு சிம்பிள். அது 4 கையிலேருந்து 2 கையில் மாறாங்க இல்லையா, அந்த 2 கை மாறின உடனே அந்த குழப்பம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் அவர் 2 கையாக மாறிட்டாரா கிருஷ்ணர். 4 கையா இருக்கிறது 2 கைக்கு மாறிட்டார். அதுதான் இங்க சொல்றாரு. அது 2 கை வந்து சாந்திக்கு சின்னம் மாறி, எந்த விதமான குழப்பம் இருக்காது, சண்டை சச்சரவு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு நிர்ணயத்துக்கே வர முடியாது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க. அதனால தான் கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, பீமரது திரௌபதி சொன்னது எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அவர் யோசனை பண்ணுறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாரு. அர்ஜுனரும் குழப்பத்தில் இருக்காரு, இந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி வந்து நிர்ணயத்தை எடுக்கிறது, அவனை கொல்லலாமா வேண்டாவான்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Arjuna was perplexed because Aswathama was to be killed as well as spared according to different scriptures cited by different persons as a Brahmabandhu or a worthless son of a Brahmana. இங்கே இன்னொரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாஸ்திரங்களை வந்து ஒரு பிராமணாக இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சு அவனை வந்து வதம் பண்ணிட்டு, அப்போது இவன் பிராமணவே கிடையாது, இவன் வந்து பிராமண பந்து, அவ்வளோதான், பிராமணருக்கும் ஒரு சம்பந்தம் அவ்வளோதான், இவன் பிராமணே கிடையாது. அப்போ இவன் என்ன பண்ணோம், கொண்டிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாஸ்திரங்களை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் மனு சமயத்தில் கூட சொல்கிறாங்க, ஈவன் தோ ஹீ பி a Brahmana and what to skip of unworthy son of it to be. Dronacharya was certainly a Brahmana in a true sense of the term, but because of stood in the battlefield he was killed. ஆனால் துரோணாச்சாரிய கூட பிராமணா தான், ஆனால் அவர் கூட கொல்லப்பட்டார். ஏன் கொல்லப்பட்டார்? அவர் போரில் கொல்லப்பட்டார். அவர் போருக்காக அவர் வெளியானார், போரில் கொல்லப்பட்டார். அது வந்து ஜஸ்டிஃபிகேஷன், அது நியாயம்தான். இவர் மாதிரி இல்லை, இவர் மாதிரி இன்னொன்று ஆயுதங்கள் இல்லாமல் இவங்களை வந்து வதம் பண்ணக்கூடாது, அது வேற இருக்குது. இவங்கிட்ட இப்போ ஆயுதம் இல்லை, யார்கிட்ட? அஸ்வத்தாமன் கிட்ட ரதத்தை மட்டும்தான் வச்சிருக்கு, கையில் எதுவும் ஆயுதம் இல்லை. கையில் ஆயுதம் இல்லாதவனை நம்ம கொல்லலாமா? கொல்ல முடியாது. அது ஒரு கான்ட்ரடிக்ஷன், அது ஒரு குழப்பம். இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் வருது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்மளுக்கு வருது. சாஸ்திரங்கள்ல இப்படியோ இப்போ விலங்குகளோட மலத்தை வந்து நம்ம தாக்கிட்டா
டச் பண்ணால் அது வந்து ஸ்பர்ஷம் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம்? உடனே குளிக்கணும். அப்போ மாடு கூட எந்த கேட்டகரி? விலங்கு கேட்டகரி தான். ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறாங்க, மாடை வந்து அந்த மாடோட மலத்தை வந்து நம்ம அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுறோம், சுத்தம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதோட இந்த கோமியம் இதெல்லாமே நம்ம வந்து தூய, ஏதாவது வீடு இதானா கூட நம்ம வந்து அது பவித்திரம், அது பவித்திரம். அது ஜெலிக்கிறோம், அது சரிச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிறோம். தீர்த்தம் மாதிரி எல்லாத்துலேயும் வீடெல்லாம் நம்ம குரூப்ரேஷனை கூட பண்ணுவோம், ஹோமத்தில் பண்ணுவோம், எல்லாத்துலேயும் பண்ணுவோம். இது சாஸ்திரங்கள் ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்கிறது, இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி சமயத்தில், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம வந்து யோசனை பண்ணணும். அதான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஆக்ட் அக்கார்டிங்லி. அதுக்கு தகுந்த மாதிரி நீ நல்லா யோசனை பண்ணி சாஸ்திரங்களை என்ன சொல்லுது. ஏன்னா சாஸ்திரங்கள் படித்தா கூட நம்மளுக்கு புரியுறதில்ல. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, வந்து சாஸ்திரங்கள் படிச்சுட்டா நம்மளுக்கு புரியுதுன்னு நினச்சிக்கிறாங்க. நிறைய சமயத்தில் நமக்கு புரியுறதில்லை. எத்தனையோ வாட்டி நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம். சில டைமில் என்னன்னா இப்படி குழப்பமாக இருக்கு, இங்கே ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இங்கே ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலன்னு நம்மளுக்கே குழப்பம் வந்துடுது. அதனால் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம்? யாரை வந்து நம்ம அணுகணும்? ஆன்மீக குருவை நம்ம அணுகணும். ஏன்னா ஆன்மீக குருக்கு அது அந்த டைமில் தெரியும். அதே நம்ம பார்க்கலாம், அம்பரீஷ் மகாராஜோட லீலையில் நம்ம பார்க்கலாம் இல்லையா? இந்த ஏகாதசி நாள், அவர் அந்த துவாதசி நாள் வந்து விரதத்தை வந்து முடிக்கணும். அவர் பாராயணம் பண்ணோம். அந்த டைமில் யார் வந்தார்? தூர்வாசி முனி வந்துட்டார். ஒன்றுமே புரியல அவர் என்ன பண்ணணும். அது அந்த டைமில் என்ன பண்ணார் அம்பரீஷ் மகாராஜ்? பக்கத்தில் இருக்கிற மந்திரிகள் எல்லாம் பிராமணங்கள்லாம் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி என்ன பண்ணாங்க. அவருக்கு என்ன பண்ணார்? அதுக்கு தகுந்த மாதிரி அவரையும் அபராதம் பண்ணாமல் இவரையும் அந்த துவாதசி பாராயணம் பண்ணுற மாதிரி அவர் என்ன பண்ணார்? நீங்கள் துளசி தீர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பிரேக்கு ஆயிடுச்சு, பாராயணமும் ஆயிடுச்சு. அவங்கள வந்து விட்டு சாப்பிடாமையும் அந்த மாதிரி ஒரு கருத்தும் பண்ணாமல் அதுவும் வந்து சரி பண்ணிட்டாங்க. ரெண்டுமே சரி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்கள விட்டு ஏதாவது தானியம் எடுத்து சாப்பிடணும். அது சாப்பிட்டா அது முனிவர்களை வந்து அபராதம் பண்ண மாதிரி ஆகிடும். இன்னொன்று வந்து இங்கே துவாதசி பாராயணம் பண்ணோன்னா ஏகாதசியோட பலன் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் என்ன பண்ணார் பிராமணர்கள்? அதனால தான் அந்த மாதிரி தூயமான பிராமணர்கள் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஆன்மீக குருவை நம்ம அணுகணும். ஆன்மீக குரு அணுகிட்டு அவங்கக்கிட்ட நம்ம கேட்கணும், என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. கிருஷ்ணரை யோசனை பண்ணி அடுத்த முன்ன வர ஸ்லோகனை சொல்கிறாங்க, இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் யோசனை பண்ணுறாரு. இதெல்லாம் யோசனை படுத்து அதனால தான் உடனடியாக ஒரு நிர்ணயத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது. அடப்பாட ஏதோ ஒன்று நம்ம வந்து அவசரத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுத்துடுவோம், தப்பான ஒரு முடிவு எடுத்துடுவோம். அந்த தப்பான முடிவு இன்னொரு சம்பவம் ஆகிடும். ஆல்ரெடி ஒரு சம்பவம் ஆகிருக்கு, அதுவே நம்மளால் தீர்க்க முடியல. இது பண்ணுறது, இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? இன்னொரு தப்பான ஒரு செயலை நம்ம செஞ்சிடறோம். சொல்லுவாங்கல்ல, ஒரு பைக்கு 100 பை சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ஆகிடும். பகவத்கீதை கூட அப்படி தான், குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனனால் ஒன்றுமே எட் பண்ண முடியல. அந்த நிர்ணயமே டெசிஷனை எடுக்க முடியல. அதனால் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு தடவை இல்லை 10 தடவை நம்ம யோசனை பண்ணணும். யோசனை பண்ணி தான் நம்ம செய்யணுமே தவிர உடனே பரவாயில்ல அவங்கள போய் என்ன நம்ம கேட்குறது, நம்ம பாட்டு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்குமே அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்றது தான் இங்கே பாகவதத்தை வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது, ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. ஸோ அதனால் இங்கே பிரபுபாதர் அதான் சொல்கிறாரு, ஒரு ஆன்மீகமான குருவை வந்து நம்ம வந்து அணுகணும், அவங்கள அணுகிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா பக்தர்களே வந்து சில டைமில் வந்து கோயிலே நம்ம பார்க்கலாம், நிறைய தடவை வந்து இந்த மாதிரி தவறுகள் நிறைய செய்கிறாங்க. இந்த தவறுகளில் செய்ய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்காமல் அவங்கள வந்து ஒரு தப்பான வழியில் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதான் ஒரு பிரச்சாரம் பண்ணுற ஒரு பக்தனும், ஒரு பகவானுக்கு விக்கிரகாராதனை பண்ணுற ஒரு பக்தனும், அப்புறம் வந்து குரு கிட்ட இருக்கிற ஒரு செக்ரட்டரி, ஒரு காரியதர்ஷி, இவங்க எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அவங்க எச்சரிக்கையாக இல்லாமல் இருந்தால் அவங்கள பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து எல்லாருமே பின்படுவாங்க. அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பக்தி சாரு சுவாமி மகாராஜன்ட்டு ஒருத்தர் இருந்தார். இப்போ அவர் பகவானோட இதுக்கு போயிட்டார். அவர் அடிக்கடி சொல்லுவார், ஒருத்தர் மேலே பொறாமைப்படுறதுனால நம்மளோட நாமத்தோட அந்த குவாலிட்டி வந்து குறைஞ்சிடுமா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் இது, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் கூட எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு கருத்து சொல்கிறாங்க. அவங்க மற்றவங்கள மேலே நம்ம பொறாமைப்படுறதுனால
நம்மளோட சாண்டிங்கோட குவாலிட்டி வந்து நாளைக்கு நாளைக்கு குறைஞ்சிடும். நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, என்னோடய சாண்டிங்கோட குவாலிட்டியே இன்க்ரீஸ் ஆகல, தரமான ஒரு சாண்டிங் என்னால் ஜபம் என்னால் பண்ண முடியலன்றது காரணம் என்னென்னா, மற்றவங்க மேலே அசூயப்பட்டாலே போதுமா, அவங்க மேலே பொறாமப்பட்டாலே நம்மளோட குவாலிட்டி சாண்டிங் வந்து நாளைக்கு நாளைக்கு குறைஞ்சிட்டே வருமா. ஒரு பக்தனை பார்த்தா அவனை வந்து நம்ம வந்து புகழ்ந்து பாடணுமே தவிர, அவனை என்றைக்குமே அவன்கிட்ட தவறாக இருக்கிற எண்ணமே நம்ம இருக்கக்கூடாதான். ஒரு தடவை நம்மளுக்கு அந்த எண்ணம் வந்துட்டா அது என்ன ஆகும்னா, அது அப்படியே வளர வளர ரொம்ப பெருசாகிடுமா. சப்போஸ் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பக்தர் இருக்காரு அப்படின்னா, அவர் கீர்த்தன் பண்ணாலே எல்லாரும் வந்துடுவாங்க, கோயிலில் நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஆனால் இன்னொரு பக்தர் இருப்பார், அவருக்கு பொறாமை வந்துடுது, என்னடா இவன் பாடினாலே எல்லாருமே வந்துடுறாங்களே, எப்படிடா இது அப்படின்னு சொல்லி அவன் மேலே லைட்டாக அந்த மாதிரி யோசனை, அந்த ஒரு உத்தேசம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இவன் வந்தாலே நம்ம வரக்கூடாதுடா, அப்புறமா வரலாம்டா, கீர்த்தனான பிறகு நம்ம வரலாம்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு எண்ணம் தோணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது கொஞ்சம் வளர இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா, அது வளர விட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இவன் மூஞ்சியே நம்ம பார்க்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அப்புறம் அவனை பார்த்தாலே அவன் நேருக்கு நேரம் அவன் முகாமிக்கு வந்தால் கூட நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். அந்த அளவுக்கு அந்த பொறாமைன்றது வந்து பெருசாகி அது வந்து வளரிடும், நிறைய வளரிடும். அப்போ நம்மளோட சாண்டிங் குவாலிட்டி, நம்ம பண்ண அந்த பக்தி சேவை, நம்ம பண்ண எல்லா சேவைகளும் எல்லாமே ஜீரோ ஆகிடும். ஏன்னா நம்ம எல்லாமே பண்ணுறது வந்து நம்ம சாண்டிங், நம்ம ஜபத்தோட தன்மையை வந்து அதை வளர்த்துறதுக்காக தான் நம்ம எல்லா சேவையும் செய்கிறோம். அதனால தான் வாக்கோட சேவை வந்து பயங்கரமாக சவுண்டு கொடுக்குமா. வாக்கு, நம்ம பேசுகிற வார்த்தையோட நம்ம பண்ணுற சேவைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்ஷன்ஸ் ஆர் வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் தேன் தி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நீங்கள் இதில் படிக்கலாம். கபிலதேவ் தன்னோட தாய்க்கு வந்து இதெல்லாம் இது கொடுக்குறாங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கபிலதேவ் தன்னோட தாய்க்கு எப்படியெல்லாம் பக்தர்கள் வந்து இருக்கணும், பக்தர்கள் வந்து எப்படி மற்ற பக்தர்கள் வந்து நம்ம வந்து ஒரு இதாக இருக்கணும், ஜீவதயா அப்படின்றாங்க. ஒரு சாதாரணமான ஒரு ஜீவன் மேலே அவனோட இதயத்திலும் பரமாத்மா இருக்கான், என்னோட இதயத்திலும் பரமாத்மா இருக்கான்ற ஒரு புரிதல் அவனுக்கு வராமல் இருந்தால் அவன் வந்து பக்தியில் வந்து முன்னேறவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி அவன் பக்தியில் முன்னேறவே முடியாது. அவனும் பகவானோட அம்சம், நானும் பகவானோட அம்சம். எல்லா தூயமான பக்தர்கள்லாம் இப்படி தான் பார்க்குறாங்க, சமானமாக தான் எல்லாரையும் பார்க்குறாங்க, எல்லாரும் பகவானோட பக்தர்களை தான் பார்க்குறாங்க. அப்போது வைஷ்ணவன் இருந்தால் இன்னும் பெருசு. சாமானியமான ஜீவனையே அப்படி பார்க்கும்போது, அப்போது வைஷ்ணவர் அப்படின்னா பகவான்காகியே தன்னோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறவங்க. அவங்களால வந்து நம்ம வந்து ஏதாவது அபராதம் பண்ணிட்டா எந்த காரணத்தை கொண்டு நம்ம முன்னேற மாட்டோம். அப்படியே அழிஞ்சிடுவோம். நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாக, நம்ம பக்தி சேவை ஃபுல்லாக அழிஞ்சிடும். இதெல்லாம் கபிலதேவ் நிறைய சொல்கிறாரு, நிறைய உபதேசங்கள் கொடுக்குறாரு. இதில் 3rd கேண்டவா, அந்த 3rd கபிலதேவ் 4th கேண்டோ, 4th ஸ்கந்தத்தில் ரொம்ப அருமையாக இருக்குது. இதை வந்து பிரபுபாதர் அடிக்கடி சொல்வார். அதில் 13, 14, 17, 27, 28 ஸ்லோகம் எல்லாமே எல்லாத்துக்குமே ஃபுல்லாக இந்த அசூயை பற்றியே சொல்கிறாங்க. சூக்ஷ்மமான அசூயா அவங்க சொல்கிறது. இந்த அசூயெல்லாம், அந்த அசூயத்தை பற்றி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்காமல் இருந்தால் அது அப்படியே வளர்ந்துட்டே போயிடும். ரொம்ப பெருசாகி நம்ம பண்ணுற பக்தி எல்லாமே ஜீரோ ஆகிடும். அப்புறம் அதனால தான் எல்லாரையும் வந்து நம்ம சமானமாக பகவானோட பக்தராக நம்ம பார்க்கணுமா. அப்படி பார்த்தா தான் நம்மளோட அந்த ஆன்மீகமான அந்த சாதன பக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டே வரும். இல்லைன்னா நம்ம சாதனை அப்படியே குறைஞ்சிடுமா. ஸோ அதனால் பிரபுபாதர் அடிக்கடி அதை படிக்க சொல்கிறாரு. கபிலதேவர் வந்து தேவஹூதிக்கு கொடுக்குற அந்த இதெல்லாம் உபதேசங்கள் எல்லாமே ஒரு நாள் தவறாமல் அதை படிக்க சொல்கிறார். அதை படித்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் பக்தியிலன்றது அதிலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். இந்த நிலை அதெல்லாம் நம்ம பார்த்துட்டா இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இதாகிடும். அந்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான கருத்துக்கள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு 4வது ஸ்கந்தத்தில். ஸோ அதனால் இங்கே இந்த மாதிரி ஒரு குழப்பமும் இருக்கும்போது எப்படி இதை வந்து சால்வ் பண்ணுறதுன்றது புரியாமல் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆன்மீக குருவை நம்ம வந்து அணுகணும். அந்த ஆன்மீக குரு வந்து அந்த சமயத்தில் யாருக்கு எப்படி அந்த கருத்து சொல்லணுமோ, எப்படி வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுமோன்றது வந்து அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நிறைய சாஸ்திரங்களை நம்ம படித்து தெரிஞ்சிருக்கணும். இல்லை
சீனியர் டிவோட்டிஸை இல்லை ஆச்சாரியாஸை அப்புறம் வந்து சாதுக்களை வந்து நம்ம அணுகிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு அதுக்கு கரெக்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் நம்ம வந்து இன்னொரு தப்பான ஒரு சம்பவத்துக்கு வந்து அது வந்து இடம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியாஸ் சொல்கிறாங்க. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபுவோட அந்த சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசம் இதை பற்றி நிறைய எப்படியெல்லாம் டீல் பண்ணுறாரு சைத்தன்ய மகாபிரபு தன்னோட பக்தர்கள்கிட்ட, ஒரு பக்தர்கிட்ட எப்படி டீல் பண்ணுறாங்க, இன்னொரு பக்தர்கிட்ட எப்படி டீல் பண்ணுறாங்க, இது எல்லாமே இந்த நம்ம வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தில் பார்க்கலாம். அந்த வைஷ்ணவர்கிட்ட எந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், எப்படி நம்ம இருக்கணும், எப்படி நம்ம சேவையை செய்யணும், முக்கியமாக சேவையை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. மற்ற பக்தர்கள் வந்து நம்ம ஒரு பக்தரை வந்து புகழ்ந்து பாடினாலே நம்ம சாண்டிங் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். சீக்ரெட் பாருங்கள், யாராவது ஒரு பக்தரை பார்த்து இவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்கன்றது அவங்கள வந்து சும்மா அவங்க பண்ணது ஒரு 4 வார்த்தை நம்ம சொன்னாலே போதுமா. அது பக்திசார மகாராஜ் சொல்கிறாங்க, புக் எடுத்து பென்சில் எடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற வீக்னஸ் எல்லாமே எழுதணுமா, மற்ற பக்தரோட ப்ளஸ் பாயிண்ட்ஸை நம்ம எழுதணுமா, மற்ற பக்தரோட பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்ம சொசைட்டிக்கு நம்ம இயக்கத்துக்கு அதை வந்து நம்ம எழுதணுமா, அப்புறம் நம்மளை பற்றி என்னென்ன வீக்னஸ் நம்மக்கிட்ட இருக்குன்றது நம்ம எழுதணுமா. இது 2 எழுதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கணுமா. அது 2 கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டாவே நம்ம சாண்டிங் இன்க்ரீஸ் ஆகிடும், நம்ம ஜபத்தோட தரம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இது உண்மை, இது ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சாண்டிங் நிறைய பேர் சொல்கிறாங்களா நம்ம சாண்டிங் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகலை, சாண்டிங் குவாலிட்டி சரியாக வரல அப்படி சொல்கிற காரணம் என்னென்னா, முக்கியமான காரணம் இதே தான். நம்ம நிறைய என்ன பண்ணுறோம், இவன் அப்படி அவன் இப்படி, இந்த மாதாஜி அப்படி, அந்த பிரபு இப்படி, இந்த பிரபு அப்படி, அவர் இப்படி, இவர் இப்படி சொல்லியே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட தரத்தை வந்து குறைச்சிக்கிட்டே வரோம். நாளைக்கு நம்ம குறைச்சிக்கிட்டே வரோம். அதனால் எதுவுமே நம்ம மனசுக்கு எப்பொழுதுமே பகவானை எப்படி சந்திருப்தி பண்ணணும், பகவானை எப்படி சந்தோஷப்படுத்தணும். இப்போ நீங்கள் பிருந்தாவனில் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நம்ம பக்தி ரசாமிரத சேர்ந்து நெக்டர் இதை உபதேச அமிர்தம் நம்ம படிச்சிருக்கோம். உயர்ந்தமான பக்தர்கள் வந்து கோபியர்கள் தான். கோபியர்களுக்கு உங்களுக்கு உண்மை தெரியுமோ தெரியாதோ, கிருஷ்ணனவே யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு? கிருஷ்ணனவே அவருக்கு தெரியாது. சீக்கிரம் தெரியுமா அவங்களுக்கு? அவருக்கு கிருஷ்ணானவே தெரியாது, இவர் கிருஷ்ணான்றதே தெரியாதான். ஆஹா, அப்படி கிடையாது. இவர் கிருஷ்ணா முழுமுத கடவுள்ன்றதே தெரியாது. ஆனா கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறது தான் அவரோட முயற்சி, அவரோட விவகாரமே அதே தான். அதே அவருக்கு கிருஷ்ணரை தவிர வேற யாரும் தெரியாது. ஆனால் இவர் கிருஷ்ணர் முழுமுத கடவுள்ன்றது தெரியாது. இப்போ நமக்கு எல்லாமே கிருஷ்ணர் முழுமுத கடவுள். அது ப்ரோபா சொல்றார், தேர் ஆல் வில்லேஜ் கேர்ள்ஸ். பட்டிக்காட்டில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே. இவங்களுக்கு வந்து விஷ்ணுனாவே தெரியாது. அவருக்கு விஷ்ணு யாருன்றதே தெரியாதா. விஷ்ணு வந்து நமஸ்காரம் விஷ்ணு தானே அப்படின்றாங்களாம். அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே கிருஷ்ணர் தான். ஆனால் கிருஷ்ணர் முழுமுத கடவுள்ன்றதே தெரியாது. அது தெரியாம இருந்ததுனால தான் அவ்வளோ நெருக்கமாக அவர் வந்து லீலைகள் பண்றாரு. கிருஷ்ணருக்கு சந்தோஷப்படுத்துறது அவரோட வியாபாரமே, அவ்வளோ வேற பிசினஸே கிடையாது அவங்களுக்கு. அது கிருஷ்ணரை தவிர நீங்க யாரை சொல்லணும், நாராயணா தெரியாது, விஷ்ணு தெரியாது, நரசிம்மர் தெரியாது, யாருமே தெரியாது அவருக்கு. இந்த சாஸ்திரங்களே தெரியாது. பாகவதம், பகவத்கீதா, ராமாயணம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. கோபிஸ்ரீகளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே கிருஷ்ணான்றது தெரியும். அவர் முழுமுதல கடவுள்ன்றது கூட தெரியாது. அதனால அவர் எப்படி வேணாலும் அவர்கிட்ட பேசுவாங்க. அந்த அப்படி ஒரு மதுரமான பிரேமை அவர் பண்றாங்க. மாதுரிய லீலா, அந்த 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 மாதிரி ஒரு சேவையை வந்து கோபியர்கள் செய்கிறாங்க. ஸோ யாருமே அவருக்கு தெரியாது. ஒரு தடவை விஷ்ணு வந்தாராம். விஷ்ணு வந்து கிருஷ்ணர் வந்து விஷ்ணு அவதாரம் எடுத்தாராம். விஷ்ணு அவதாரம் எடுத்த பிறகு அவருக்கு கௌரவமே கொடுக்கலையா. ஏதோ சாதாரணமாக நம்ம ஸ்நேகிதர்கிட்ட நம்ம பேசுகிறோம், விஷ்ணு நான் வந்திருக்கேன்னா விஷ்ணுவா நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காங்களாம். அதனால யாருமே அவருக்கு தெரியாது கோபிஸ்ரீகளுக்கு. இது பிரபுபாத் சொல்றாரு, ஒரு லெக்சரில் சொல்றாங்க. ஸோ கிருஷ்ணரை என்ன எப்படி சந்தோஷப்படுத்தணும் அது ஒன்று மட்டும் தான் தெரியும் அவருக்கு. வேற எந்த டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ எந்த கல்வியும் தெரியாது அவருக்கு. ஒரே கல்வி தான், கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும். கிருஷ்ணரை வந்து என்றைக்குமே சிரிச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட விளையாடிட்டு நம்மக்கிட்ட லீலைகள் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை மட்டும்தான் தெரியுமா. இந்த பாவத்தில் நம்ம வந்து பக்தி செய்யணுன்றாங்க பிரபுபாத். அப்படி செஞ்சாதான் நம்ம வந்து கோலோக விருந்தாவனத்துக்கு போக முடியும். கிருஷ்ணர் கூட நம்மளும் கோபிஸ்ரீகளுக்கு எப்படி நம்ம வந்து சேவை செஞ்சுருக்காங்க கோபிஸ்ரீகள் ராதாராணிக்கு, அந்த மாதிரி நம்ம கூட அங்கே போய் ஒருத்தராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இயக்கம் தான் நம்ம இயக்கம். வைகுண்டத்துக்கூட அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் நம்மளுக்கு. அந்த இயக்கத்துக்காக தான் இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா பாருங்க, அவர்களுக்கு தன்னோட புருஷனை என்ன ஏதுன்னு கூட தெரியாது கோபிஸ்ரீகளுக்கு. என்ன அவங்க இப்போது நம்ம வீட்டில் அப்படின்னா நம்ம புருஷனை பற்றி தெரியும், நம்ம மனைவி பற்றி தெரியும், நம்ம குழந்தைங்களை பற்றி எல்லாமே நம்மளுக்கு அத்துப்படியாக இருக்கும்.
ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த புருஷனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அது எல்லாமே எதுவுமே தெரியாது. ஓன்லி ஒன் பிஸ்னஸ், அவ்வளோதான், ஒரே வியாபாரம். கிருஷ்ணரை சந்தோஷமான போனேன் போது யார் எப்படி போனாலும் எங்களுக்கு கவலையே இல்லை. அந்த மாதிரி ஒரு பாவம் நம்மளுக்கு வரணும். அந்த பாவத்தில் வந்தால் தான் நம்ம வந்து செயல்பட முடியும். அதனால் நம்ம பக்தியை வந்து என்றைக்குமே வந்து லிமிட் பண்ணிக்கவே கூடாது. இவ்வளோ தான் எனக்கு நான் என்னால் பண்ண முடியும். ஒருவேளை நம்மளை வந்து சாரீரகமாக நம்மளால் பண்ண முடியாத ஒரு பட்சத்தில் இருந்தால் கூட கிருஷ்ணர்கிட்ட நம்ம ப்ரே பண்ணணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு, இதுக்கு மேலே என்னால் பண்ணவே முடியல. இப்போ நம்ம வந்து 16 ரவுண்டு தான் நம்ம பண்ணுறோம், 64 ரவுண்டு பண்ணுங்க அப்படின்னா நம்மளால் முடியாது. அப்புறம் வந்து டெய்லி நம்ம பாகவதம் படிக்கிறோம். நம்ம வந்து பாகவதம் படிக்கிறோம், ஆனால் நம்ம எப்போ விருப்பம் இருக்கோ, எப்போ டைம் இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம படிப்போம். ஆனால் இப்படி ஒரு நிலைமைகள் அப்படி மாதிரி வீட்டில் சம்பவம் வழங்கின மாதிரி நம்ம மனசு அந்த மாதிரி. ஏன்னா நம்ம மனசு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே வரும். இவ்வளோ தான் பண்ணு, இவ்வளோ தான் செய்ய, இவ்வளோ தான் பண்ணு, இவ்வளோ தான் நீ சேவை செய், இவ்வளோ தான் போதும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு நம்மளை ஏமாற்றிட்டே இருக்கும். அதனால் நம்ம கிருஷ்ணர்கிட்டையும் குருக்கிட்டையும் ப்ரே பண்ணணும். என் மனசு இப்படி சொல்லுது, என்னை ஏமாத்துது, தயவுசெய்து எனக்கு வந்து உங்களை கெஞ்சி கேட்குறேன், கதறேன், எனக்கு இன்னும் அந்த ஆக்சுவலாக ஏன்னா நான் மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. நம்மளை வந்து நிறைய ஏமாற்றும் மனசு. அந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக குருக்கிட்ட கிருஷ்ணகிட்ட நம்ம ப்ரே பண்ணணும். இன்னும் நான் நிறைய ஆத்மாக்களை நான் கொண்டு வரணும், இன்னும் நிறைய பேருக்கு பிரச்சாரம் பண்ணணும், நிறைய புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இன்னும் நிறைய சேவையில் நான் ஈடுபடுத்தணும். எனக்கு அந்த சக்தி இல்லை, எனக்கு அந்த கெப்பாசிட்டி குறைஞ்சிடுச்சு. ஏன்னா வயசாக இன்னொன்று வந்து சாரீரகமாக கூட நம்மளால் சிலதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு இப்போ நம்ம என்னால் கீழே உட்கார முடியாது, கஷ்டம். அந்த பாக்ஸை இது தூக்கிட்டு வர்றதுக்கு நான் நேத்தப்ப பிரபு தான் கூட்டிகிட்டு வந்தேன். என்னோட வயசில் பெரியவர் அவரை கூப்பிட்டு தான் நான் வந்தேன். எனக்கு ஆல்ரெடி இந்த ஷோல்டர் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் தூக்கினா இன்னும் மறுபடியும் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் நல்ல டைமில் அவர் உட்காந்துட்டு இருந்தார், கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தார். இந்த மாதிரி சாரீரகமாக இருந்தால் கூட ஒரு வேளை நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அபாரமான ஒரு ஆசை, இன்னும் நிறைய சேவை செய்யணும் கிருஷ்ணா. எனக்கு குரு நம்ம குரு மகாராஜ் கிட்ட இல்லை பிரபுபாதர்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட நம்ம கெஞ்சி கேட்டால் வேறு மாதிரி நம்மளுக்கு அந்த சக்தியை கொடுத்துருவாங்க. இன்னும் நம்மளோட சேவையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அவருக்கு தெரியும். இப்போ பாருங்கள், பிரபுபாதர் என்ன வயசு அவருக்கு, எந்த வயசில் பிரபுபாதர் இந்த இயக்கத்தை வந்து தொடங்கினார்? 66 வயசு அவருக்கு. 70 வயசாக இருந்துச்சு நினைக்கிறேன். பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு போகும்போது 70 வயசு. அந்த வயசில் நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா? அந்த வயசில் பண்ணுறாரு. அந்த வயசில் அவர் இந்த உலகத்தையே மாற்றிட்டார். சில பக்தர்கள்லாம் வயசானா கூட நம்ம வயசாயிடுச்சு அவ்வளோதான், இவ்வளோ தான் நான் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பக்தரை கிட்ட நான் பேசுகிறேன். ஒரு பக்தர் தெரியும் எனக்கு, வேலூரில் ஒரு பக்தர் இருக்கார். அவர் 73-74 வயசு அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த டைமில் கோயில் கூட அவருக்கு போக முடியல. மாதத்துக்கு ஒரு தடவை தான் போகிறார் கோயிலுக்கு, அவ்வளோ வயசாகிடுச்சு அவருக்கு. நான் ஏன் சும்மா உட்காந்து சொல்லி புக்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இப்போது ரீசெண்டாக பாணியாட்டி மகிமகையில்னு சொல்லி ஒரு புஸ்தகம் வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, பெங்காலியில் இங்கிலீஷில் இருந்து. அதே மாதிரி நம்ம சைத்தன்ய சரித்திரம் நம்ம தமிழ் இருக்கு பாருங்கள், கிரிதாரி பிரபு எழுதினாரு, அதுக்கு ஒரு புக்கு இவரு ஒரு புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இப்படியெல்லாம் பண்ணுறாரு. ரொம்ப சீனியர் டிவோட்டி அவர், ரொம்ப வயசாக இருக்கு, நல்ல அறிவு. ஏன் நான் சும்மா உட்காரணும் அப்படின்னு சொல்லி இதில் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு, புக்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணிட்டுருக்காரு. அவர் உட்காரக்கூட முடியல அவரால். ஆனாலும் தூக்கம் வரல, நிறைய டைமில் தூக்கம் வரல, நான் என்ன சேவையும் செய்ய முடியல. கோயிலுக்கு போய் நிறைய சேவை செஞ்சுருக்காரு அவர். நம்ம ஒசூருக்கெல்லாம் நிறைய தடவை வந்திருக்காரு அவங்க இப்போ உட்காந்து எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இது சைத்தன்ய சரித்திரத்தை கூட ஒரு வால்யூம் பண்ணியிருக்காரு அவர். அவர் ஆக்சுவலாக பிஏ இன்ஜினியர், அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அவர். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது பெரிய பெரிய இடத்த நம்ம ஜிபிசிலாம் பார்த்தா எல்லாம் வயசானவங்க தான். உலகத்தையே எப்படி மேனேஜ்மெண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு இயக்கத்தை, ஒரு வீட்டை வந்து நம்ம வந்து அமைப்பு பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் இருக்குது. அந்த மாதிரி உலகத்தில் இப்போ உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே வயசானவங்க தான். எல்லாருக்குமே 65-70 தான். ஆனால் எப்படி உட்காந்து எல்லாருக்கிட்டையும் சர்வீஸ் பார்க்குறாங்க. இப்போ நம்ம குரு மகாராஜ் பாருங்கள், டல்லாஸில் இருக்காங்க, அங்கேயும் எடுத்து சாண்டிங் பண்ணுறாங்க, நர்ஸுக்கு புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ப்ரேயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, சாண்டிங் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஜூமில் வந்து எல்லோரும் உட்காந்து கம்பைன்டு சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணுமா, இந்த கழுத்துக்கிட்ட
இங்கே விண்டு பைப் ஒன்று போகுது இதுக்குள்ளே குரு மகாராஜுக்கு. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஹோல்ட் பண்ணி அங்கே வந்து ஆப்ரேட் பண்ணுமா குரு மகாராஜுக்கு. அப்போ கூட இது வச்சிருக்காரு, கிளிக்கர் வச்சுட்டு அரே அரே சொல்லிட்டே இருக்காரு. சேன் பண்ணிட்டே சேன் பண்ணிட்டே இருக்காரு, இன்னும் ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா குருவுக்கு அந்த வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த குருவுக்கு அந்த வாக்கு கொடுத்த உடனே அதை எப்படியாவது வந்து கடைப்பிடிக்கணுன்றது முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. மற்ற சீடர்கள் எல்லாருக்குமே சொல்கிறாங்க, தயவுசெய்து நான் வாக்கு எடுத்த எல்லாம் வாக்தானம் எடுத்த அந்த பிரபுபாதுக்கிட்ட நீங்கள் எல்லாருமே எனக்கு துணையாக இருங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா குருவோட அந்த பொறுப்பு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப என்ன சொல்கிறது மழை மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம எப்படியாவது வந்து கடைப்பிடிக்கணும். அதை கடைப்பிடிச்சாலே நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோம். ஆகாத விஷயமெல்லாம் ஆகிடும். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய பக்தர்களை பார்த்துருக்கேன். இதே இது ஆகாமல் இருக்குமோ அதெல்லாமே ஆகிடும். ஏன்னா அந்த குருவோட அந்த இது வந்து அந்த கருத்துக்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ வலிமையாக இருக்கும். அது அவங்க சொன்னால் அது முடியாத காரியங்களாம் முடிஞ்சிடும். பிரபுபாத் சொன்னது எத்தனையோ பண்ணி முடிச்சிட்டாங்க குரு மகாராஜ். இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. பெரிய லிஸ்ட்டே கொடுத்தாரு பிரபுபாத் இவருக்கு குரு மகாராஜ். ஒன்றா பண்ணிகிட்டே வராரு, எல்லாமே பண்ணிகிட்டே வராரு. சைத்தன்ய மகாபிரபு போகிற இடம் என்னென்ன இடம் இருக்கோ எல்லா இடத்துலையும் அவர் வந்து ஏக்கச்சக்கரம் எல்லாம் குரு மகாராஜ் தான் ரெடி பண்ணுது. நித்யானந்த பிரபு தோண்டது இதெல்லாமே அந்த கோயிலெலாம் அவர் தான் பண்ணது. நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணிட்டுறாரு. பெங்காலில் பாருங்கள், பெங்காலில் பிரபு எத்தனை டிவோட்டிஸ் தெரியுமா, உயிர் கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க குரு மகாராஜ்காக. பெங்கால் ஃபுல்லாக நம்ம குரு மகாராஜ் டிசைபிள்ஸ் தான், எல்லாமே குரு மகாராஜ் டிசைபிள்ஸ் தான். எதை வேணாலும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க குரு மகாராஜ்காக. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். என் பையன் ஒரு டவுட் கேட்டான். டெய்லி ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் படிச்சுட்டு வரோம். நைட் மட்டும் ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் படிச்சு எக்ஸ்பிளைன் அப்படியே தமிழ் அப்படியே டச் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லி படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். அதுல வந்து ஒரு டவுட், இது வந்து சந்திரன் வந்து காய்கறிகளுக்கெல்லாம் இது டேஸ்ட் கொடுக்குறாங்க நான் தான் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அது வந்து அவன் வந்து ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. சன்லைட்ல இருந்து தான் வருது, அதுல இருந்து மூணுல இருந்து வரலாம். ஆனா அது டேஸ்ட் கொடுக்குதுன்னு இன்னும் சயின்டிபிக்கா ப்ரூஃப் ஆகல. அதுல கூகுள்லயே போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி அதுக்கு அவன் நிறைய பயாலஜிக்கல் ரீசன், பிசிக்ஸ், சயின்டிபிக் ரீசன்ஸ் கொடுக்குறான். சயின்டிபிக் ரீசன்ஸ் அதனால சொல்றாங்க. அவங்களால ஏத்துக்க முடியல. நான் சொன்னேன் பொருளுரையில அவங்க ஏதோ அவங்களுக்கு கரெக்டா இல்லாம எப்படி அவங்க சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்ன நிறைய சொன்ன. அதுக்கு வந்து பிரம்ம சமிதா நீங்க எக்ஸாம்பிள் கோட் பண்ணு. பிரம்ம சமிதா இல்ல, பிரம்ம சமிதால ஒரு இடத்துல கிருஷ்ணரோட ரெண்டு கண்கள் வந்து சயின்டிபிக் ரீசன் அந்த இதுக்கு பெப்டிக் சன்லைட்ல இருந்து போட்டோசிந்தசிஸ் குளோரோஃபில் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லி அவங்க ப்ரூஃப் பண்ண அதுல குடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா நம்ம வந்து புரிய வைக்க முடியாது. ஏன்னா நான் அதான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயம் நடக்காது, இப்ப நடந்திருக்கு. அப்ப அவங்க நடக்கலன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப டிவில இப்ப அப்படியே மாறி மாறி வருது. அதுக்கு நீங்க ராமேஸ்வரம் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ராமேஸ்வரம்ல கல் வந்து மிதக்குது இல்லையா, அதை வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கணும். சயின்ஸை நீங்க ப்ரூஃப் பண்ணி காமிங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ணி அது இல்ல இப்போ அவனை பரிக்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 1 hour அதுக்கு ஆர்குமெண்ட் நமக்கு எனக்கு தான் தெரியல. நான் கிருஷ்ணர் சொல்றத மட்டுமாவது நம்பணும் கண்டிப்பா. அது வேதத்துல இருந்து இதுல அவரு சுருக்கமா இதுல எல்லாமே அது வேதம் இருக்குதெல்லாம் இதுலதான் இருக்குது. இதுல படிச்சோம்னாவே நம்ம அது நீ ஃபர்ஸ்ட் நம்பிக்கையோட படிச்சினாவே நிறைய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல நம்பிக்கை வேணும் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு அவங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள், நிறைய ஐஐடில இருக்கிறவங்க படிச்சவங்க எல்லாம் கூட இதுல படிக்கிறாங்க. அவங்க எல்லாம் கூட அதெல்லாம் நீங்க சொல்லணும். அவங்களே ஒத்துக்கறாங்க, நீங்க ஒத்துக்கலாம். ஒத்துக்க வேணா அவங்க ஏன் இப்ப இதெல்லாம் நம்புறாங்க? அவங்க என்ன படிக்காமையா அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஆர்குமென்ட் பண்ணிட்டே இல்ல, அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா முதல்ல நீங்க பக்தராகணும். பக்தராகனாதான் இது புரிய முடியும். ஏன்னா இப்போ ஒருத்தர் மேல நான் வந்து சொல்றேன் அப்படின்னா அவருக்கு வந்து நான் வந்து ஃபேவரபிளா இருந்தா தான் நான் வந்து அவர் ஏத்துக்க முடியும். இல்ல நான் அத சொன்னேன், கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தாலும் ஒரு சில நேரம் ஒவ்வொரு ரியாக்ஷன் மாறிட்டே இருக்கு. அந்த மாதிரி நம்ம மூன்லைட்ல இருக்கிற அந்த இதனால வந்து ரியாக்ஷனால அந்த டேஸ்ட் கிடைக்குது. அது இப்ப வரைக்கும் ப்ரூஃப் பண்ணலையா இருக்கலாம். பட் நம்ம இது வந்து பியாண்ட் சயின்ஸ். இது வந்து பியாண்ட் விஞ்ஞானம். ஸோ விஞ்ஞானத்துக்கு அது அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இது. ஏன்னா இது வந்து அபௌருஷயா, பகவான லோகத்திலேருந்து வந்திருக்கிற சாஸ்திரங்கள் வந்து பகவானாலே கொடுக்கப்பட்டிருக்குது. பகவான் இன்னொன்று என்ன சொல்லணும்னா
இப்போ வந்து நீ சின்ன பையனாக இருக்கிறப்பா உனக்கு அப்பா உனக்கு யார் காமிச்சதுன்னு கேட்கணும் நீங்கள். அப்பா உனக்கு யார் காமிச்சது? நான் அம்மான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், உங்கள் அப்பா உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறோம். யார் அவங்க அப்பா யார் காமிச்சது உங்கள் பையனுக்கு? நீங்கள் தான் காமிச்சிருக்கீங்க. நான் சொன்னதுனால தான் நீ அவங்கள அப்பாவா ஏற்றிக்கிற. நீ இல்லை நீ போய் வெளியே சயின்ஸில் போய் கேட்க முடியுமா? நீ எங்கேன்னு சொல்லி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அம்மா காமிச்சாதான் அப்பாவை வந்து காமிச்சிக்க முடியும் இல்லையா? அதனால் எல்லா குழந்தைங்களுக்கும் அப்பா யார் காமிக்கிறாங்கன்னா அம்மா தான் காமிக்கிறாங்க. அந்த அம்மா தான் இந்த வேதங்கள். ஸோ வேதங்கள் சொல்கிறது நீ ஏற்றுக்கணும், அதுக்கு நம்பிக்கை வேணும்னு சொல்லணும். அதுக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கணும்னு சொன்னீங்க. நீ இன்னும் நிறைய படிக்கணும். இப்போ படிக்கட்டும் அப்படியே படிக்கணும். இல்லைப்பா நீ சொல்கிறது கரெக்டுன்னு சொல்கிறீங்க. நீ சொல்கிறது கரெக்டு. அவங்ககிட்ட இது பண்ணாதீங்க, ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. சில இது நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஆர்குமெண்ட் சப்போர்ட்டிவ் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்து பாருங்கள், டிஃபெண்ட் பண்ணி பாருங்கள். முடியாத பட்சத்தில் இன்னும் நம்பிக்கை அவன் இன்னும் வளரணும். உள்ள ஹார்ட்டில் வந்து அந்த நம்பிக்கை வரணும். கிருஷ்ணர் இல்லாமல் எதுவும் முடியாதுன்ற ஒரு இது வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ அவர் எடுத்துருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ கீதா ஸ்லோகாஸ் படிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அது நிஜமாக சத்தியம் உண்மையாக சொன்னால் அது ரொம்ப அப்ரிசியேட் பண்ண வேண்டிய விஷயம். பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இது எடுத்துக்காரு அப்படின்னா ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். படிக்கணும். ஆமா. அப்புறம் இன்னொன்னு அது கிருஷ்ணரே ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு, பக்தியாமாம் அபிஜானாதி யாவாம் எஸ் தஸ்வி தத்ததா. அந்த ஸ்லோகால என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பக்தர் ஆனாதான் நீ வந்து என்னை பத்தி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இருக்கார், அவர்கிட்ட நம்ம போனோம் அப்படியே நான் என்ன பண்ணுறோம், அவரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறோம். இவனுக்கு என்ன போட்டால் இவன் மடங்குவான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஸோ அப்போ என்ன செய்வோம், அவனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்ககிட்ட நம்ம போக முடியும். இப்போ ஐஐடிக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஐஐடியை பற்றி நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கணும். பிரபு என்ன சொல்கிறாரு, இவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, ரிசல்ட்ஸ் என்ன இருக்குது, அதெல்லாமே நம்ம தெரியணும் இல்லையா? அது தெரிஞ்சாதான் நான் ஐஐடிக்குள்ளே போக முடியும். தெரியாமல் நம்ம ஐஐடிக்குள்ளே போயிட்டு ஐஐடி சரியில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ இன்னும் நம்ம அறியாமல் இருக்கிறோம் அப்படின்னு அந்த இக்னோரன்ஸ் இருக்கும். பிகினிங்கில் எல்லாருக்குமே அந்த இக்னோரன்ஸ் இருக்கும். அந்த இக்னோரன்ஸ் போகிறதுக்கு என்ன பண்ணணும்? சத்சாங்கம் வேணும், டிவோட்டிஸ் அசோசியேஷன். நானும் அடிக்கடி அவருக்கு உங்கள் பையனுக்கு இதை அமைச்சிட்டே இருக்கேன் இல்லையா? அது பார்க்குறாரு, ப்ளூட்டிக் வந்திருக்கு, ஆனால் பார்க்குறாரு என்றது தெரியாது. அது படிக்கிறாரா பார்க்குறாருன்றது தெரியாது. நான் அடிக்கடி சும்மா லைட்டாக அப்படி டச் பண்ணிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு. இப்போ இதே ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அது எடுத்துக்காரு அப்படின்னா ரொம்ப பாராட்ட விஷயம். ஸ்லோவாக அப்படி படிக்க சொல்லுங்கள்.